எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம இந்து பேப்பரோட எடிட்டோரியலை பற்றி நல்லா பார்ப்போம். ஸோ நம்ம பார்க்க போகிறது மே 16th பேப்பர். ஸோ வாங்க உள்ள பேப்பருக்குள்ளே போவோம். ஸோ முதல்ல எடிட்டோரியலுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் நியூஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செபி டினைஸ் ப்ரூஃபிங் அதானி சின்ஸ் 2016, காங்கிரஸ் சேஸ் மினிஸ்டர் மிசில் லோக்சபா. அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, செபி அதானி பண்ண ஊழலை பற்றி ஆராயலை, சரிங்களா? 2016 வரைக்கும் நடந்த ஊழலை பற்றி ஆராயலை. காங்கிரஸ் லோக்சபாவோட மினிஸ்டரை லோக்சபா தப்பாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான நியூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, சும்மா ஓகே செபியை பற்றி இதை சொல்கிறாங்கன்னா பாருங்கள், பட் ஆனால் இது ஒரு கேஸை பற்றி போகுது, ஸோ இது தேவையில்லை. நெக்ஸ்ட்டு டே ஆஃப்டர் டிசாஸ்டர், நான் சொன்னேன் இல்லைங்க, சைக்ளோன் மோச்சா இது நம்ம பே ஆஃப் பெங்காலில் தான் அந்த சி ஃபார்ம் ஆனது, அந்த சைக்ளோன் ஃபார்ம் ஆனது. அது மியான்மர் எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணியிருக்கு, மியான்மரில் ஒரு பகுதி, அது எப்படி அட்டாக் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சென்னையோட புது கமிஷனராக மிஸ்டர் ஜே ராதாகிருஷ்ணன் அவர் நியமிச்சிருக்காங்க. சென்னையோட புது கமிஷனராக ஜே ராதாகிருஷ்ணனை நியமிச்சிருக்காங்க. ஸோ சென்னையோட மேயர் யாருன்னா பிரியா. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன ஒரு மீட்டிங் இருக்கும், அதை எடுத்து போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபோக்கஸ் வில் பி ஆன் கிரீவியன்ஸ் ரீட்ரஸஸ் சேஸ் ராதாகிருஷ்ணன். மக்களோட குறைகளையும் அவங்களோட கருத்துக்களையும் கேட்டு சரி பண்ண போகிறோம். த நியூ கமிஷனர்ஸ் ஆஃப் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் லிஸ்ட் his priorities, says his team of young officer will take forward the good work done for his procedure. கதக் சிங் பேடி, இது முன்னாடி கதக் சிங் பேடி பண்ண நல்ல திட்டங்களை நாங்கள் தொடர்ச்சியாக செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. சொன்னாங்க that G20 டூரிசம் ஒர்க்கிங் குரூப் ஆஃப் மீட்டிங் எங்கே நடக்குதுன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடக்குது. ஸோ நேற்றுக்கு இதை நான் உங்களுக்கு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைம் இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டிலோட ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஒரு 6 ஹால்ஸ் அந்த கோர்ட்டில் இருக்கிற 6 பில்டிங்கை திறந்து வச்சுப்பாரு. ஸோ இப்போ நமக்கு அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. யார் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னா மிஸ்டர் டி ராஜா அவர்கள், ஜஸ்டிஸ் டி ராஜா அவர்கள் தான். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எடிட்டோரியல் பேஜ் வந்தாச்சு. ஸோ இந்த டைம் எடிட்டோரியல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, deliving into the verdict on the சிவசேனா issues. ஆக்சுவலாக இந்த இஷ்யூஸ் நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லிடுறேங்க. சிவசேனா ஒரு மெஜாரிட்டி கிடையாது. ஸோ காங்கிரஸ் கூட அலைன்மெண்ட் வச்சு அவங்க ரூலிங் பார்ட்டியாக வந்துடுவாங்க. ரூலிங் பார்ட்டியாக வந்த பிறகு அவரோட கூட இருக்கிற இப்போ ஏக்நாத் ஷிண்டே, இப்போ கரண்ட் சிஎம் இருக்கார் இல்லைங்க, அவர் சிவசேனா கட்சியோட அவர் எம்எல்ஏ தான். ஸோ பிஜேபி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஏக்நாத் ஷிண்டே ஒரு அதிர்ச்சி எம்எல்ஏன்னு சொல்லிட்டு ஒரு 16 பேர் தனியாக பிரிஞ்சு போயிடுவாங்க. ஸோ ஃப்ளோர் டெஸ்ட் நடத்த சொல்லுவாங்க. ஃப்ளோர் டெஸ்ட்னா ஒன்றுமே இல்லை, மெஜாரிட்டி ப்ரூஃப்னு சொல்லி கவர்னர் கேட்பாரு. அதுக்கு முன்னாடி சிவசேனா என்ன பண்ணுவார்னா பதவி நீக்கம் செஞ்சுட்டு போயிடுவார். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த தகுதி வெளில அதிர்ச்சி எம்எல்ஏ போனாங்கல்ல, அவங்கள தகுதி நீக்கம் செய்ய சொல்லி விப்பு கிட்ட ஆர்டர் கொடுத்துருவாரு. விப்பும் கொடுத்துருவார், சபாநாயகர் அதுக்கு அப்போ ஒப்புதல் தந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அந்த அதிர்ச்சி எம்எல்ஏக்கள் மூலமாக தானே இப்போ அவர் சிவசேனா அந்த ஏக்நாத் ஷிண்டே என்ன பண்ணுறாரு, இப்போ சிஎம்மாக இருக்காரு, அவர் என்ன பண்ணுறாருனா எனக்கு தான் சிவசேனா கட்சி சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளைம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த கேசஸ் பற்றி தான் இப்போ கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டில் உத்தவ் தாக்கரே என்ன அப்பீல் பண்ணார்னா, சட்டப்படி நான் தான் இப்போ சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பீல் கொடுத்துருப்பாரு. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை இது அப்படி செல்லாத, இப்போ இருக்கிற கட்சி தான் ஏக்நாத் ஷிண்டே தான் இப்போ சிஎம்மாக இருப்பார்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரை பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை பற்றி ஃபார்மர் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் லோக்சபா பிடிடி ஆச்சாரியா அவர் இதை பற்றி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த ஸ்டோரி ஃபுல்லுமே இதுக்குள்ளே தான் இருக்கும், சரிங்களா? த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் திங் அபவுட் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஜட்ஜ்மெண்ட் ஆன் த சிவசேனா இஷ்யூஸ் இஸ் தட் போத் சைட்ஸ் தட் திங்க் தட் இட் இஸ் இன் தேர் ஃபேவர். த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஹேஸ் apparently analyzed the issues with clarity and reached conclusion with great amount of ingenuity. However, it eludes ordinary citizens how each party can think that the statement of law contained in the judgment is in its favor.
Therefore, it is necessary to analyze the judgment and find out what the top court of the land has actually said on the continuous issues brought up before. அதே தாங்க எவ்வளோ ஜட்மெண்ட் வந்திருக்கும், அந்த ஜட்மெண்ட் வந்து எதிர்பார்த்த பேர் இருக்காது, ஒரு அதிருப்தியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஃப்ளோ டெஸ்ட் வாஸ் ராங் இன் லா. ஃப்ளோ டெஸ்ட் எடுக்கிறது சட்டப்படி தப்புன்றாங்க. ஏன் அப்படி பண்ணா, மகாராஷ்டிரா ஒரு கவர்னர்னா ஒன்றும் இல்லைங்க, அவர் வந்து உள்கட்சியோட பூசெல்லாம் கவர்னர் வந்து பார்க்கக்கூடாது. அவர் வந்து அரசியலின்படி அந்த ஸ்டேட்டுக்கான அவர் தலைவர். அவர் மெஜாரிட்டி யாரோ அவங்கள சிஎம்மா பதவி ஏற்க வைக்கணும், மெஜாரிட்டி இல்லாத சிஎம்மா பதவி விட்டு நீக்கணும். ஆனால் உள்கட்சிக்கு வந்து காரணமே அங்கே இருக்கிற கவர்னர் தான் அப்படின்னு வந்து செக்ரட்டரி இதில் கோட் பண்ணுறாரு. த ஃப்ளோ டெஸ்ட் வாஸ் ராங் இன் லா. ஓகேங்களா? Maharashtra governor's action in calling for the flow test has been very severely criticized by the court, which persists it is illegal. The judgment says, in the present case, the governor did not have any objective material before him to indicate that the incumbent government, okay, had lost the confidence of the House and should call for a flow test. Hence, the exercise of discretion by the governor in this case was not accordance with the law. The court has said in the so many words that the governor is constitutional authority and should not involve himself in inner or intra-party disputes. நான் சொன்னலைங்க, உள்கட்சி பூசல கவர்னர் வரக்கூடாது, அவர் வந்து யாராச்சும் பதவியில ஏற்க வைக்கணும், அது மட்டும் தான் அவரோட வேலையா இருக்கணும். உங்களுக்கு புரியுதுங்களா? ஆனா உள்கட்சி பூசலுக்கு வரக்கூடாது, அதான் சொல்றாங்க. ஓகேங்களா? Well, it is logical for the court to say that the resignation of Uddhav Thackeray as chief minister before the floor test, okay, now has effectively prevented the court from the restoring his chief ministership, as thus doing complete justice in this case. But there is no doubt that the governor was wrong in law calling for the floor test. என்ன சொல்றாங்கன்னா, உத்தவ் தாக்கரே வந்து சிஎம்ஆ 2 வருஷம் வரைக்கும் இருந்துருவாரு. ஸோ அதிர்ச்சி எம்எல்ஏன்னு சொல்லிட்டு அவரோட கட்சியை சேர்ந்த ஒரு சம்திங் 16-17 பேர் பிஜேபி கட்சிக்கு எதிர்ப்பாக போயிடுவாங்க. அப்போ வந்து இவர் கவர்னர் வந்து நீங்கள் வந்து ஃப்ளோ டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவார். உத்தவ் தாக்கரே என்ன பண்ணுவார்னா, அதுக்கு முன்னாடி நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தன்னோட பதவி ரிசைன் பண்ணிடுவார். அதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்லேயும் ஒரு கேஸை போடுவார், இப்போதைக்கு ஃப்ளோ டெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி போடுவார். சுப்ரீம் கோர்ட் அதை நிராகரிச்சிடும். ஸோ கவர்னர் வந்து கூப்பிடுவார், அந்த கூப்பிட்டதே தப்புன்றாங்க. சரி, ஓகேங்களா? However, the constitutional bench does not find anything wrong the same governor inviting Eknath Shinde to form an alternative government. அதான் சொன்னாங்க, ஏக்நாத் ஷிண்டேனா ஒரே கட்சி தாங்க. இப்போ எப்படிங்க இபிஎஸ் ஓபிஎஸ் இருக்காங்கல்ல, ஸோ இபிஎஸ்லேருந்து ஓபிஎஸ் வந்து தனியாக பிரிஞ்சு போயிட்டு இபிஎஸ் வந்து பதவி நீக்கம் செஞ்சுட்டு அதே அதிமுகன்னு சொல்லிட்டு நான் வந்து கட்சி சிஎம் ஆக போகிறேன்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த கான்செப்ட் தான் இது. சரிங்களா? ஸோ இந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லைங்க, இந்த இது மட்டும் படிச்சுக்கிங்க, எடிட்டோரியலும் கொடுத்தா படிச்சுக்கிற ஹேபிட்டை வளர்த்துக்குங்க, அதுதான் நல்லது. நானும் உங்களுக்கு ஒரு டைம் படிக்கிறேன். However, the constitutional bench does not find anything wrong in the same governor inviting Eknath Shinde to form an alternative government. அவருக்கு ஏக்நாத் ஷிண்டே கூப்பிட்டு தப்பு கிடையாது. It is of course the constitutional responsibility of a governor to explore the possibility of an alternative government when the incumbent government falls. Okay, correct. No one can fault the governor for doing the exercise, but the action of the governor is calling for a protest which has been characterized as illegal by the court, triggered the resignation of the chief minister. The fruits of this illegality, okay, எனக்கு ஒரு சில தெரியலனா அதை நான் எழுதி வச்சுப்பேன், சட்டவிரோதம். It was the formation of a alternative government. It is rather naive to believe that the impact of that illegality evaporated the moment Uddhav Thackeray resigned. As it happened, the governor had Mr. Shinde sworn as a chief minister, a member of same Shiva Sena to which Mr. Thackeray belonged with great alacrity. ஒன்றுமே அதே பாயிண்ட் தாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஏக்நாத் ஷிண்டே சிஎம் ஆகிட்டாரு. ஏக்நாத் ஷிண்டே சிஎம் ஆகிறதுக்கு காரணமும் கவர்னர் தான் அவரை வந்து மெஜாரிட்டி கேட்டு ஆக்கிட்டாரு. இப்போ பதவி நீக்கம் செஞ்ச உத்தவ் தாக்கரே இருக்காருல்ல, அவரோட கட்சி ஏக்நாத் ஷிண்டே தன்னோட கட்சின்னு கிளைம் பண்ணுறாரு. ஸோ இதை வந்து உத்தவ் தாக்கரேக்கு ஒரு அலாரம் அடிச்ச போல, அதாவது எச்சரிக்கை அவர் முன்கூட்டியே ஆரம்பிச்சிட்டாரு. சரிங்களா? நெக்ஸ்ட், பிரசிடென்ட் என்கொயரிஸ் ஆஃப் த லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் whether he would form a government. The governor of Maharashtra did not ask the leader of the opposition in the assembly whether he was in a position to form a government. Instead, okay, he chose another member of the Shiva Sena whose government had just resigned to form the government. This action of the governor
showed that he was willing party to ongoing inner party conflict in the Shiva Sena. The court has an unambiguous terms stated that the governors shall not enter the arena of inner or intra-party conflicts, but that is what was perceivably happening. Therefore, when the constitutional bench approves the governor swearing in the Sindh government, it misses out on the continuing impact of the illegal act of the governor in calling for the floor test. Illegal act of போட்டாங்க. The Supreme Court seems to have ignored the immorality of the whole exercise. The judgment lost its moral temper here. ஓகேங்க, நான் இந்த ஸ்டோரிக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இந்த உத்தவ் தாக்கரே ஸ்டோரி பற்றி சொல்லிடுறேன். ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லை. பிஜேபி உத்தவ் தாக்கரே, அதாவது சிவசேனா கட்சின்னு சொல்லுவாங்க, இது ரெண்டு பேருமே தான் கூட்டணி. ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், இன்னொரு காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ்னு ஒரு 4 கட்சி இருந்ததுங்க. இந்த 4 கட்சி எலெக்ஷன் நின்றுது. பிஜேபி சிவசேனாவும் நிறைய சீட் ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடையாது. சிவசேனா கட்சியை சேர்த்தா மட்டும்தான் பிஜேபிக்கு மெஜாரிட்டி இருக்கும். அதே போல் காங்கிரஸும் தேசியவாத காங்கிரஸும் சிவசேனா இது 3 சேர்ந்தா தான் மெஜாரிட்டி வரும். ஸோ சிவசேனா கட்சி என்ன சொன்னதுன்னா, நான் உங்களுக்கு ஆதரவு தரணும்னா நான் சிஎம் ஆகணும்னு சொன்னாங்க. அதுக்கு அப்போ இருந்த பிஜேபி ஒத்துக்கலை. ஸோ சிவசேனா என்ன பண்ணாருன்னா, இங்கேருந்து காங்கிரஸ் பக்கம் வந்துட்டு எனக்கு ஆதரவு கொடுங்க, உங்கள் நான் சிஎம் ஆகிறேன்னு சொன்ன பிறகு காங்கிரஸும் தேசியவாத காங்கிரஸும் ஆதரவு கொடுத்துரும். ஆதரவு கொடுத்த பிறகு அவர் 2 வருஷம் சிஎம்மாக இருப்பார். ஸோ அந்த 2 வருஷம் சிஎம்மாக இருக்கும்போது அந்த கட்சியை சேர்ந்த ஒரு 16 எம்எல்ஏவை பிஜேபி கடத்திட்டு மீன்ஸ் அதான் நடந்தது. ஸோ தனியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ எடுத்துகிட்டு போகவும் அந்த மறுபடியும் அதே கட்சி சேர்ந்த ஒருத்தர் சிஎம் பதவி, அவர் தான் ஏக்நாத் ஷிண்டே, இப்போ அவர் தான் சிஎம்மாக இருக்காரு. ஸோ அந்த ஸ்டோரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? வேலிட்டி ஆஃப் விப்போட வேலை என்ன? விப்புனா என்னங்க? ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கு விப்பு இருப்பாங்க. விப்பு சொல்றதை எல்லா மேலேயும் கேட்கணும். அப்படி கேட்கலாம் தகுதி நீக்கம் செஞ்சிருவாங்க. ஆனால் அதை பற்றி தான் சொல்லப்பேன். நவ் த கொஸ்டின் ஆஃப் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்எல்ஏ ஹூ டிஃபைட் த விப். விப்பு வந்து அந்த 16 பேர் அதிர்ச்சி பண்ணாங்கல்ல, அதை தகுதி நீக்கம் சொல்லியிருப்பாரு. The basic issues is whose whip is valid. As it happened, both the groups issued whips to all the members of Shiva Sena party, and each group has moved disqualification petitions against the group. It has been rightly held by the court that the decision on the disqualification petition should be taken in the first instance by the speaker. Okay. The matter's disqualification has been referred back to the speaker. In this contest, the most basic question that should be raised is whose whip is valid. The Supreme Court has started clearly in the judgment. That is the political party which can appoint the whip as well as the legislative party leader, not the legislative party. However, the judgment has imparted needless confusion by the standing that when split accused in the party, 2 factions arise and no single faction is party. ஒன்றுமே இல்லைங்க. விப்புனா என்ன அப்படின்னு சொல்லிருக்காரு. வேலிட்டி ஆஃப் விப்பு என்ன பண்ணணும், ஒரு ஆளுங்கட்சி ஒரு பில்லை பாஸ் பண்ணோன்னா அப்போ வந்து சொல்லிவிடுவார், விப்பு சொல்லிவிடுவார், இன்னைக்கு எல்லாம் கரெக்டாக ஓட்டு போட்டோம்னா எல்லாமே ஓட்டு போட்டே ஆகணும். அதுதான் விப்போட பாலிசி. அப்படி யாருமே ஓட்டு போடலன்னா விப்பு என்ன பண்ணுவார், அவங்களுக்கு தகுதி நீக்கம் செய்யலாம். அதே போல் எதிர்கட்சிக்கு உண்டு, ஆளுங்கட்சிக்கு உண்டு. ஸோ அந்த விப்போட ரெஸ்பான்சிபிலிட்டி. விப்பு சொல்றதை ஸ்பீக்கர் கேட்கணும். இதை போல இவர் வந்து என் கட்சிக்கு அகைன்ஸ்ட் செயல்பட்டார் விப்பு சொன்னார்னா அதை ஸ்பீக்கரும் கேட்கணும். அதை பற்றி சொல்றாங்க. மேட்டர்ஸ் ஆஃப் ஃபேக்ட் த 10th ஷெட்யூல் கண்டெம்ஸ். 10th ஷெட்யூல்னா ஒன்றுமே இல்லைங்க, கட்சி தாவல் ஆன்டி டிஃப்ளெக்ஷன் லா, கட்சி தாவல் தடை சட்டம் இருக்குல்ல, அதான் 10th ஷெட்யூல்ல இருக்கும். ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரிஜினல் பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்ட் த ஃபேக்ஷன்ஸ் விச் அக்ராஸ் as a result of split in the original party. When paragraph 3 என்ன சொல்றாங்கன்னா, contained the split provision or the split provision was omitted, the original political party changes only when the merger under paragraph 4 takes place. When the original political party merges with another party, either that party becomes the original political party or new party formed after such merger. The point is that there is always an original political party, which is the point of reference for the purpose of deciding the questions of disqualification. ஓகேங்களா? 10th ஷெட்யூல் ஒன்றுமே இல்லைங்க. ஒரு ஒரிஜினல் பார்ட்டி கூட ஒரு கட்சி இணைச்சா அது ஆன்டி டிஃப்ளெக்ஷன் லாவாக வராது. இல்லை
அது வந்து 3வது பேராகிராஃப், அதாவது 3வது பேராகிராஃப், ஒரு ஏதோ ஒரு 3வது பேராகிராஃப் இருக்காங்க. 4வது பேராகிராஃப் என்ன சொல்லுதுன்னா, ஒரிஜினல் பார்ட்டி வந்து இன்னொரு பார்ட்டி ரெண்டுமே சேர்ந்தாலும் ஸோ அங்கேருந்து இங்கே சேர்ந்து இங்கே சேர்ந்து ஆன்டிபிஷன் லாவா ரெண்டு பேரும் எப்பப்பட்டு தானே சேர்றாங்க, ஆன்டிபிஷன் லாவா வராதுன்னு சொல்றாங்க. The 10th schedule does not contemplate to rival factions any time. ஆக்சுவலாக ப்ரோ இது கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும், ஏன்னா சொல்லிடுறேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட்டோட இஷ்யூ, அந்த இஷ்யூவை பற்றி எடிட்டோரியில் போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி சும்மா எடிட்டோரியில் இருக்குன்னு நம்ம பார்க்கணும், அவ்வளோதான். சரிங்களா? The explanation to paragraph 2/1 is very crucial in determining the question. Says an elected member of house shall be deemed to belong to the political party if any which he was set up as a candidate for election as such member. This explanation clarifies the party affiliation of a defecting member. According to this explanation, all members of the Shinde faction belong to the original political party, the Shiva Sena led by the Uddhav Thackeray. It must be made clear that under the 10th schedule, Mr. Thackeray's party is not a faction. It is that original political party going by the judgment. It is the party which can issue a valid whip. So all these members who defied Uddhav Thackeray whip are liable to disqualify. Wow. It is not clear why the judgment did not deal with above the explanation to paragraph 2/1. ஏங்க விப்பையும் தகுதி நீக்கம் செஞ்சிருவாங்க. சரிங்களா? So long as this paragraph is in operation, the speaker does not have to look for other evidence to decide which party can issue valid whip. It is the original political party which can issue the whip. விப்பை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க, ஏன்னா விப்பு தான் தகுதி நீக்கம் செய்யறதுக்கு காரணமாக இருக்க போறாரு. ஸோ அந்த விப்பையே தகுதி நீக்கம் செஞ்சிருவாங்க. சரிங்களா? The purpose of the anti-corruption law is to punish the defecting legislature and protect political parties from the disturbed. The purpose of paragraph 15 of the simple order to decide which factions in a political party is that party in the event of split. The anti-defection law does not recognize any split. It disqualifies all members who voluntarily give up the membership of the party or who defy the whip issued by the party. The speaker is not called upon to decide which faction is the real party. The law settle the questions throughout the paragraph. நல்ல பாயிண்ட். என்ன சொல்றாங்கன்னா, டிஸ்குவாலிஃபிகேஷன் பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், தமிழ்நாட்டிலையும் இது நடந்தது. அதே போல் இபிஎஸ் ஓபிஎஸ் பீரியடில் அதே அதிமுக தான் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஓபிஎஸ்சிக்கு எதிராக இபிஎஸ்சிக்கு எதிராக ஓட்டு போட்டுருவாங்க. ஸோ டிடி தினகரனோட கூட்டணி இருக்கும்போது அப்போ அந்த 10 பேர்கிட்ட அதிமுகவோட சபாநாயகர் தகுதி நீக்கம் செஞ்சிருவாரு. ஸோ சுப்ரீம் கோர்ட் அது ஓகேன்னுடும். ஆனால் இங்கே அந்த கட்சி விட்டு போனாங்களா, அவங்களை தகுதி நீக்கம் செஞ்சும் அவங்களும் தகுதி நீக்கம் செய்ய விட மாட்டாங்க. அதுக்கு மேலே விப்பியை தூக்கிடுவாங்க. சரிங்களா? அதை போல தான் நடந்திருக்கு மகாராஷ்டிராவில். ஸோ the judgment creates a certain amount of confusion by taking about factions and need for the speaker to decide which faction is the real party. The Supreme Court would not have decisively started that is Uddhav Thackeray's party, which is the original political party, and the party alone would issue the valid whip. இஷ்யூவே என்னன்னா, சிவசேனா கட்சி யாருக்கு சொந்தம்னு போயிடுச்சு, சிஎம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. இப்போ என்ன வருதுன்னா, சிவசேனா கட்சிக்கு தலைவர் சிவசேனாவா, இது உத்தவ் தாக்கரேவா, இல்லை ஏக்நாத் ஷிண்டேவான்னு சொல்லிட்டு சில கேள்விகள் வருது. ஸோ அதுக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கான தீர்ப்பு தான் அது. இஃப் ஹேட் சைட், ஸோ மும்பை would not have been a such a state of confusion as is find itself today. நேற்றுக்கு அதுக்கான முடிவும் வந்துடுச்சு, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு விட்டுடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகேங்களா? சரி, எங்க இதை பாருங்க, சேஃப்டி இன் லைன் ஆஃப் டியூட்டி அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. கேரளாவில் ஒரு டாக்டர் இறந்துருவாங்க, அது கொலை தான். ஸோ அதை பற்றி சொல்கிறாங்க, டாக்டர்ஸ்லாம் இப்படிலாம் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே லோக்கல் இஷ்யூஸ் தான். டெத் பை மெத்தனால், தேர் ஷுட் பி 0 tolerance ஃபார் ஸ்கேல் ஆஃப் லிக்விட் இல்லிக்விட் லிக்யூர். இப்போ ரீசெண்டாக நம்ம டிஜிபி வந்து சொல்லிருப்பாரு, இப்போ இறந்ததுக்கு காரணம் மெத்தனால் சொல்கிற ஒரு விஷம். அந்த விஷயத்தினால தான் இப்போ வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த விழுப்புரத்தில் வந்து விஷ கள்ளச்சாராயம் பிடிச்சி இப்போ இன்னைக்கு வரைக்கும் 22 பேர் செத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து சொல்கிறாரு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, a court recall that impacts the rights of accused. அக்யூஸ்டுக்கு என்னென்ன உரிமை இருக்குன்னு அந்த கோர்ட் வந்து ரீகால் பண்ணுது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் என்ன ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிருக்குன்னா, த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஆர்டர் ஆன் May
seeking to recall own decision. என்ன கேஸ்? ரிது சப்பாரியா சொல்லிடுறேன். பாருங்க, ரிது ஜகபாரியா விஎஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸ் என்ன சொல்றதுன்னா, இந்த கேஸ் ஒரு சில வெற்றிட்ட கொடுத்துருக்கு. அதாவது ஒரு கேஸை கோட் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு ஒரு 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 கேஸை கோட் பண்ணி தான் இன்னொரு தீர்ப்பு சொல்லுவாங்க. நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக சூர்யா படம் வந்தது இல்லைங்க, அதில் கூட சொல்லுவாங்க ஹெவியஸ் கார்பஸ் பெட்டிஷன் அனுப்பும்போது விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, சூர்யா அவர் சொல்லுவார், கேரளாவில் ஒரு கேஸ் நடந்தது, அந்த கேஸில் ஹெவியஸ் கார்பஸ் வந்து விசாரிக்க கேரளா கோர்ட் அனுமதி கொடுத்தது, ஸோ அதை போல் நீங்களும் கொடுங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அதே போல தான் ஒரு கேஸை கோட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த கேஸில் நடந்த குற்றவாளி இப்போ இப்படிலாம் அவருக்கு பெயில் கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த கேஸை பற்றி சொல்லியிருக்காங்க. எத்தனை நாள் கூட பெயில் கொடுக்கணும், பெயில் கொடுக்கறது அவங்களுக்கான உரிமை எப்படி இருக்குது. சரி, இப்போ நான் வந்து அவருக்கு பெயில் தரணும்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும், அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. ஸோ பெயில்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நான் வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கேன்னா எனக்கு ஒரு சில நாட்களுக்கு தான் நான் ஜெயிலுக்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு பெயில் தரணும். ஏன்னா நான் பெயிலில் போயிட்டு தான் நான் செஞ்ச தப்பு இல்லைன்னு சொல்கிறது, தப்பு இல்லை நான் செஞ்சுட்டு இருந்து கொலை கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதனால பெயிலை பற்றி தான் இந்த ஃபுல் எடிட்டோரியில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரிது சக்பாரியா ஆஃப் யூனியன் இந்தியா, அது வந்து இன்ஸ்டன்ட் ஆஃப் சொலிடேட் ஜெனரல். இப்போ சொலிடேட் ஜெனரல் யாருன்னா துர்ஷா மேத்தா தான் சொலிடேட் ஜெனரலாக இருக்காரு. ஸோ that the central unification agencies were facing difficulties as case concurrent among legal propositions. Besides the questionable legality of the court recalling its own decision, what is concurrent to how this order would impact the rights of accused to be released from custody. ஒரே வார்த்தை தான், கஸ்டடியில் இருக்கக்கூடிய ஒரு கைதி அவருக்கு எப்படி பெயில் கிடைக்கும், அவர் எப்படி விடுதலை பண்ணுவாங்க. இப்போ நான் விசாரிக்கிறதுக்காக ஒரு கைதி ஒரு போலீஸ் இட்டு வராங்கன்னா, சப்போஸ் என் விசாரணை முடிவடையலை அப்படின்னா அவருக்கு பெயில் கிடையாதுன்னு சொல்லுவாங்களா? இல்லை, எனக்கு விசாரணை முடியுதோ இல்லையாப்பா, அவர் ஒரு 100 நாளாக உள்ளே இருக்கிறனாலும் அவருக்கு பெயில் தரணுமா வேணாமா, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக உள்ளே பார்த்துருவோம். சரிங்களா? ஓகே. ஆன் May 12 in this interim order, the Supreme Court clarified that courts grant default bail independent of and without relying on the ரிது ஜப்பாரியா ஜட்ஜ்மெண்ட். ஓகே, புரியுதுங்களா? என்ன சொல்றான்னா, ஆன் May 12 ஒரு இன்டர்ம் ஆர்டர்னா இடைக்கால உத்தரவு வருது. என்னன்னா, the Supreme Court clarified, சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லுது, the courts could grant default bail independent of and without relying on the ரிது ஜப்பாரியா ஜட்ஜ்மெண்ட். வித்தவுட் ரிலேயிங், தாமதமே கிடையாது, உடனடியாக அவங்களுக்கு பெயில் தரணும்னு சொல்லிட்டு என்ன கேஸ்? ரிது ஜட்பாரியா கேஸ் மூலமா சொல்லுது. சரிங்களா? However, the court's decision to suspend the rights of defendants in criminal cases would lead to further erosion of the constitutional rights of the accused and deviate from fundamental principles of criminal procedure. உங்களுக்கு புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அது அவங்களோட அடிப்படை உரிமை, அதாவது கிரிமினல் ப்ரொசீஜர் என்னவா இருந்தாலும் அவங்கள பெயில் தரது ஒரு உரிமைன்றாங்க. சரி, ஓகே. ரைட் டு டிஃபால்ட் பெயில், பெயில் வாங்குறது அவங்க உரிமை எப்படி சொல்றாங்க? The right to statutory bail, often known as default bail, is available to accused persons in cases when the investigating agency fails to complete its investigation within the stipulated time. ஓகேங்களா? அண்டர் இந்த செக்ஷனை நோட் பண்ணிக்கலாம் தேவையில்ல, சும்மா பார்த்துக்குங்க. செக்ஷன் 167/2 செக்ஷன் 167/2 of the Code of Criminal Procedure என்ன சொல்லுதுன்னா, the maximum time available to investigators, ஒரு விசாரணைக்கு ஒருத்தவங்க எடுத்து போறாங்கன்னா 6 to 90 daysக்குள்ள அவங்கள விசாரிச்சுட்டு பெயில் கொடுத்துடணும். அதுதான் செக்ஷன் 167 சொல்லுது. டிபெண்டிங் ஆன் த சீரியஸ்னஸ் ஆஃப் த அஃபென்ஸ், அது வந்து டிபெண்டிங் அப்படின்னு எப்படி சொல்றதுன்னா, இப்போ வந்து கொலை பண்ணவனா நம்ம உடனே பெயிலில் விட முடியாது. ஆனால் ஒரு பிக் பாக்கெட் கேஸாக இருக்கலாம், இல்லை ஒரு திருடின கேஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ராபரி கேஸாக இருக்கலாம். ஸோ இதை போல கேஸ் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து 60 to 90 days வரைக்கும் ஜெயிலில் உட்கார வச்சு அவங்கள விசாரணை பண்ணிட்டு அவங்க வந்து அப்புறம் பெயில் தரலாம். ஸோ அந்த பாயிண்ட் தான் சொல்றது. த டிபெண்டிங் ஆன் த சீரியஸ்னஸ் ஆஃப் த அஃபென்ஸ், இஃப் த அத்தாரிட்டிஸ் ஆர் அனேபிள் டு கம்ப்ளீட் த இன்வெஸ்டிகேஷன் வித்தின் திஸ் டைம் பீரியட்,
the accused can seek to be released from the custody by applying for default bail under the first proviso to section 167/2 அதே வார்த்தை தாங்க of the CRPC. CRPC na criminal procedure code. Notably, the default characteristics of this bail comes from the fact that application is unrelated to the merits of the case. Okay, and is designed to prevent long-term detention of the accused. அதாவது மெரிட் ஆஃப் த கேஸ் இல்லைன்னா ரொம்ப நேரம் விசாரிக்க வேண்டியதாக கூட இருக்கலாம், அதை பொறுத்து பெயில் தரலாம்னு சொல்றாங்க. The right to default bail has been characterized by the court multiple judgment as an indivisible rights. அதாவது ஒரு தீர்ப்பு ஒரே மாதிரி இருக்காதுங்க. இன்னைக்கு வந்து ஒரு தீர்ப்பு ஒரு ஆர்டிக்கலை கோட் பண்ணி இது சரின்னு சொன்னாங்கன்னா அடுத்த தீர்ப்பு அதை மாற்றி கூட செல்லும். ஸோ அதை சொல்றாங்க இன்டிவிசிபிள் ரைட்ஸ்னா தவிர்க்க முடியாத உரிமை. நான் பெயில் வாங்குறது, இப்போ யாரா இருந்தாலும் பெயில் வாங்குறது ஒரு தவிர்க்க முடியாத உரிமையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. flowing from article 21 of the constitution which guardians the right to life, the personal liberty. article 21 என்ன சொல்லுது? right to life and personal liberty. Therefore, in case where the investigating authorities attempt to circumvent this procedure, அதாவது ஆர்டிகல் 21 படி வாழறது உங்களுக்கு உரிமை அப்படின்னு சொல்றாங்க. So court rightly called out this tactics and refused to extend custodial detention of the accused. ஓகேங்களா? இது ஒரு கேஸை கோட் பண்றாங்க. அச்சப்பால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் 2018 ஒரு கேஸ் நடந்திருக்கு. The court held that an investigation report, albeit complete, it filled by an unauthorized investigating officer, would not bar the accused from availing default bail. ஓகேங்களா? அங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேஸின் படி if filled by an unauthorized investigating officer, யாருனே தெரியாத ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் என்ன பண்றாருன்னா would not bar the accused from availing default bail, அவருக்கு பெயில் தர ஒத்துக்க மாட்டாரு. would not bar the accused. ஓகேங்களா? இன்னொரு கேஸ் சொல்றாங்க, காசி வெர்சஸ் ஸ்டேட் 2020. இந்த என்ன சொல்றதுன்னா, the court further stated the even during COVID-19 pandemic period the investigation agencies would not be allowed any relaxation towards comporting the maximum stipulated period of investigation. அதாவது பேண்டமிக் பீரியட்ல நீங்க இப்படி பண்ணக்கூடாது இன்வெஸ்டிகேஷன் பண்றது. ஸோ அதுக்குன்னு அதை வந்து என்ன சொல்றது, allow any relaxation towards comporting the maximum stipulated period of investigation which would lead to additional detention of accused. ஓகேங்களா? என்ன பாயிண்ட் சொல்றாங்கன்னா, ஒரு கேஸ்ல அந்த யாருன்னு தெரியாத ஒரு ஆபீசர் தராத வரைக்கும் நீங்க வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. இன்னொரு கேஸ்ல பேண்டமிக் பீரியட்ல நீங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து ரிலாக்சேஷன் பண்ணிடணும், அவங்க வந்து இந்த டேட்டு பிளான்ல அவங்களை முடிஞ்சா வச்சிருக்கணும், இல்லை அனுப்பிவிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் இருக்கு. ரெண்டாவது, திஸ் இன்டர்பிரிட்டேஷன் டிராவ்ஸ் ஃப்ரம் த ஹிஸ்டரி ஆஃப் செக்ஷன் 167. இதை போல இருக்கிறதுனால 167 வந்து நிறைய டைம் திருத்திருக்காங்க. which has roots in a recommendation of the 41st report of the law commission. Under the older version of the CRPC, accused persons would be detained for a maximum of 15 days. Okay, nothing the above of his provision by the police who keep the accused under extended periods of custody by misusing other provisions pertaining to trial. The law commission recommended extending the period for which an accused would be detained in custody. This found its way into the CRPC draft and amended 1978 to counter the powers granted to investigating authorities through extended detention. A provision for statutory bail was also introduced so as ensure that the accused is not detained in the custody for long period of time. சூப்பரான பாயிண்ட்டுங்க. இதுல நிறைய டைம் 167 திருத்திருக்காங்க. ஸோ 41 படி இந்த லா கமிஷன் என்ன சொல்லுதுன்னா, பழைய சிஆர்பிசி என்ன சொல்லுதுன்னா, ஒரு அக்யூஸ்ட 15 நாள் வரைக்கும் விசாரிக்கலாம்னு சொல்லுது. நத்திங் அபோஸ் ஆஃப் த ப்ரொவிஷன் ஆஃப் த போலீஸ். இப்போ போலீஸ் வந்து யார் அந்த கஸ்டடி எடுக்கிறாங்களோ அவங்கள வந்து மிஸ்யூசிங், அதாவது அடிக்கலாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. லா கமிஷன் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கு. அந்த அக்யூஸ்ட் வந்து would be detained the custody, அவங்க வந்து விசாரிக்கலாம். இஸ் ஃபவுண்ட் இட் வே த சிஆர்பிசி கமாண்ட். இதன் மூலமா சிஆர்பிசி 1978 திருத்திருக்காங்க. சரிங்களா?
tattoo not a bar. ஒன்றும் இல்லைங்க. Unfortunately, this protections that were coordinated to the accused were also white-led away in practice, as investigating authorities routinely filled incompletely or supplementary charge sheets within the 60 to 90-day period to prevent the accused from seeking default bail. In other instances, the investigating authorities would file charge sheet incomplete or otherwise after 60 to 90-day period, but before the default bail application would be filled by the accused. ஓகேங்களா? சேம் பாயிண்ட் தான். 60-90 நாளுக்குள்ள அவங்களுக்கு ஒரு அக்யூஸ்டுக்கு பெயில் தரணும். பட் ஒரு கொலை கேஸை பொறுத்து இருக்கு. சரிங்களா? சுப்ரீம் கோர்ட் என்ன டிசிஷன் கொடுத்துருன்னா, இந்த ரிதுசபரே கேஸ் மூலமா நீங்க அவங்களுக்கு 60-90 நாளுக்குள்ள கொடுத்துடலாம். அட் ஹெல்ட் த இன்கம்ப்ளீட் சார்ஜ் ஷீட் ஃபைல்ஸ் the police would not bar an accused from the applying default bail. ஒன்றுமே இல்லைங்க. பெயில் எப்படி தடுக்கலான்னா, நான் உங்கள் மேலே விசாரணை பண்ணுறேன்னு தவிர பட் நான் ஷார்ட் ஷீட்டை நான் பதிவு பண்ணவே இல்லை. ஓகே, புரியுது? ஷார்ட் ஷீட் பதிவு பண்ணால் தான் நான் விசாரிக்க முடியும். ஸோ அது இல்லாமல் நீ விசாரிக்க முடியாது. ஸோ அப்படி இது பண்ணுறாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. The police would not bar accused from the applying default bail. The court emphasized that the preliminary or incomplete nature of this police reports revealed that the investigation was not complete. ஓகேங்களா? ஒன்றும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண மாட்டாங்க, அதனால பெயில் தர மாட்டாங்க. ரெண்டாவது, எனக்கு இன்னும் நாங்கள் விசாரணை முடியலன்னு சொல்லிட்டு அவருக்கு பெயில் தர மறுக்கிறாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, the Ritu Chatparia, the court did not lay down the radically new position, rather it drew from prior judgments such as Uday Mohanlal Acharya versus State of Maharashtra. இது ஒரு கேஸ் இதுக்கான வெற்றிட்டு என்ன சொல்லுதுன்னா, which delineated the constitutional foundation of the rights of an accused avail statutory bail. பெயில் ஒரு கண்டிப்பாக ஒரு அக்யூஸ்ட் கொடுத்தாகணும். Thus Ritu Chatparia did not create any additional hurdles in investigation. ரிது சப்பாரியா என்ன சொல்றதுன்னா, அவன் அடிக்கக்கூடாது, கொடுமைப்படுத்தக்கூடாது, விசாரணை மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் இப்போ நடக்குதா? rather highlighting the indivisible nature of the right to speak default bail. The court in Ritu Chatparia simply reiterated that incomplete charge sheets would not profit the accused from seeking to be released on default bail. This is further seen in other judgments which have divided from Ritu Chatparia on questions of fact. For instance, in Jabir Singh, அதாவது இன்னொரு உதாரணம் சொல்றாங்க. ஜபீர் சிங் 2003 அந்த ஒரு கேஸ் என்ன சொல்றதுன்னா, Supreme Court held that a complete charge sheet field within time would not be rejected because the investigation did not have sanction. சூப்பர் பாயிண்ட் சொல்றேன். ஜபீர் சிங் என்ன சொல்றாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டு ஒருத்தர் மேல நீ முழுசா சார்ஜ் ஷீட் பதிவு பண்ணிட்டேன்னா அவங்க இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச பிறகு, அதாவது would not be rejected because the investigation did not have sanction. புரியுதுங்களா உங்களுக்கு? Given this possibility, it remains unclear as why the court would want to consider the possibility of recalling the judgment on legally tenuous ground. The decision is particularly alarming because right to default bail, which has been interpreted so far as following from the Indian Constitution, could possibly be made subservient, ஓகேங்களா, to concerns of difficulties faced by investigate authorities. What makes the matter even more serious is the Supreme Court also agreed to defer decisions on default bail for accused person across the country, which would have been decided as per Ritu Chatparia. Given the serious implications of the judgment on constitutional rights of the accused, it's imperative that the three-judge bench of the Supreme Court hearing this matter that not sacrifice procedural property at the altar of administrative convenience. அது என்ன சொல்றாங்கன்னா, நிர்வாகத்தோட பிரச்சனைகளுக்காக சட்டத்தை நீங்க மாத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பெஞ்சு அடிங்க உச்சநீதிமன்ற குழு சொல்லியிருக்கு. ஒருத்தவங்களுக்கு பெயில் தரனா பெயில் கொடுங்க, அவங்கள ஜெயிலுக்குள்ளேயே அடிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க விசாரிக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு போவாதீங்க. அவங்களுக்கு இவ்வளவு நாள் தான் ஜெயிலுக்குள்ள இருக்கணும். இப்போ நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா, யாராச்சும் இப்போ நான் ஒரு அரசாங்கமா இருக்கேன்னா, அரசாங்கத்தை இருக்கிறவங்க இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஜெயிலில் தூக்கி போடுவாங்க. ஜெயிலில் போட்டாங்கன்னா பெயில் கிடைக்காத அளவுக்கு அவங்கள ஜெயிலில் நாங்கள் விசாரிக்கணும்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு சின்ன எடிட்டோரியல் தான் இது. ஸோ நீங்கள் நிறைய கேசஸ்லாம் இருக்குது. இதில் சிஆர்பிசி 167 நம்ம வந்துடாதீங்க. ஆர்டிகல் 21 பற்றி பேசியிருக்காங்க, நிறைய கேசஸ் பற்றி இருக்குது.
சரிங்களா. எத்தனை டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, 60 to 90 டேஸு. சரிங்களா. நீங்கள் எடிட்டோரியல் இவ்வளோ தாங்க இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக ஆல்கஹாலில் செத்தாங்கல்ல, அவங்கள பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல எடிட்டோரியல் இருக்குங்க. ஹோம் மினிஸ்டர் என்ன சொல்லிருப்பாருன்னா, the written debates of the time when Article 370 was instituted or not available were drafted, the law was sharp and temporary provision against it. 370 டெம்பரரி தான் கொடுத்தோங்க, நாங்கள் எப்போ வேணால் தூக்கலான்ற மாதிரி தான் கான்ஸ்டியூஷனே இருந்ததுன்னு அமித்ஷா ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் எல்லாமே இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ் செஞ்சதுனால ஸோ காங்கிரஸை பற்றி அதிகமாக நியூஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நல்ல ஒரு ஆர்டிக்கல் படித்தேங்க, சூப்பராக எடிட்டோரியல் நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஆன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன் த ஒர்க் பிளேஸ், அதாவது வேலை செய்ய இடத்துல ஒரு பெண்களுக்கு செக்ஷுவல் பிரச்சனை யாராச்சும் கொடுத்தாங்கன்னா அது ஹராஸ்மெண்ட்னா ஒரு இது டார்ச்சர் பண்ணாங்கன்னா அதை பற்றி இருக்கிற ஒரு ஆக்ட். ஹவு டிட் த போசோ ஆக்ட் கம் இன் டு பீயிங், எப்படி வந்தது? ஹவு டஸ் டிஃபைன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அண்ட் ஒர்க் பிளேஸ்? செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா அப்படின்னா அது வேலை செய்கிற இடத்துல அப்படின்னா என்னவா கோட் பண்ணுவாங்க, அப்படின்னா என்ன? அண்ட் வாட் டஸ் ரெக்யூர் எம்ப்ளாயிஸ் டு டூ, ஓகேங்களா, எம்ப்ளாயிஸ் என்னென்ன செய்யணும்? வாட் ஆர் த சீரியஸ் lapses flagged by the Supreme Court? What have been hurdles to the law implication? சட்டம் எப்படி செயல்படுது, உச்சநீதிமன்றம் அதுக்காக என்னென்ன தீர்ப்பு வழங்கியிருக்குன்னு பார்ப்போமா? சரி, ஓகே. த ஸ்டோரிஸ் ஆஃப் ஸ்டோரி சொல்கிறாங்க, 10 years after the sexual harassment of women at workplace, ஓகேங்களா, Prevention, Prohibition and Redressal Act 2013 forced came into force, the Supreme Court bench of the India has said there are serious lapses and uncertainty regarding its implementation. ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 10 வருஷமாக செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து ஒரு வேலை பிளேஸ் நடக்குதுன்னா ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் போஸ்ட் 2003 சொல்கிறாங்க. சரி, ஓகே. ஹவ் வாஸ் த போஸ்ட் ஆக்ட்? போஸ்கோனா போஸ்கோ ஆக்ட் தாங்க, அதாங்க போஸ்ட்னு போட்டிருக்காங்க. ஆக்ட் ஃபார்ம், எப்படி அந்த ஆக்ட் ஃபார்ம் ஆனது பார்ப்போமா? முன்னாடிங்க 1992 பவனகிரி தேவி அப்படின்னு ஒரு சமூக சேவை செய்கிற ஒரு அம்மா இருக்காங்க. சரிங்களா, அவங்க ராஜஸ்தான் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க. அவங்கள கேங் ரேப் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கு தீர்ப்பு கண்டுபிடிக்க போய் தான் விசாகா கூட ஆரம்பித்து சட்டத்தை உருவாக்குவாங்க. ஸோ நம்ம படிப்போம் அதை பற்றி என்னென்னு. உமன் டெவலப்மெண்ட் பாருங்க. இன் 1992 பவன்வாரி தேவி, a social worker within the women development projects of Rajasthan government, was gang raped by the 5 men after she tried to prevent the marriage of 1-year-old girl. When hearing place filled by activist group against the crime, the Supreme Court nothing the absence of any law enact to provide for effective enforcement of the basic human rights of gender equality, got any against sexual harassment at workplace, laid down set of guidelines in 1997. 1997 சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு, இதை போல் வந்து ஒரு வேலை செய்கிற பெண்களுக்கு ஒரு செக்ஷுவல் பிரச்சனை வந்தால் அது எதுவுமே இல்லை, அதுக்காக ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழு பேர் என்ன? 1997 விசாகா குழு. அவங்க வந்து சில அறிக்கை சொல்கிறாங்க. ஃபில் த ஸ்டாச்சுட்டரி வேக்கம் டில் த லா குட் பி enacted. சரிங்களா, தேர் வாஸ் டு பி strictly observed in all workplace and were binding and enforceable in law. After this, the protection of women against sexual harassment at the workplace bill was introduced by the Women and Child Development Minister Krishna Triyad. ஸோ இந்த விசாகா போட்ட குழு அடிப்படையை கொண்டு 2007 பெண்கள் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சர் கிருஷ்ணா திரியாத் என்ன பண்ணுறாங்கன்னா, பார்லிமெண்ட்டில் இதுக்கான பில்லை பாஸ் பண்ணுறாங்க. இந்த அமெண்ட் பில் கேம் இன்டு 2013 இந்த பில் வந்து நடைமுறைக்கு வந்துடுச்சு. த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் த உமன் அட் ஒர்க் பிளேஸ் ப்ரிவென்ஷன், ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெட்ரஸல் ஆர் போஸ்க் ஆக்ட்னு சொல்கிறாங்க. சரிங்களா, வாட் இஸ் த போஸ்க் ஆக்ட் அப்படின்னா, போஸ்க் ஆக்ட்னா ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒரு பெண்கள் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் அந்த பெண்களை யாரோ ஒருத்தவர் செக்ஸான ஒரு இதில் எண்ணத்தில் வந்து அவங்களோட பழகினாலோ
அதுக்கும் சில வரையறை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்தால் அதன்படி நீங்கள் இந்த சட்டத்தின்படி செயல்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்டில் போட்டிருக்காங்க. ஸோ நான் அதை முக்கியமானதை மட்டும் சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். மேக்கிங் கலர் ரிமேக்ஸ், ஒரு கலர் ஒரு வண்ணத்தை நீங்கள் காட்டினாலோ, போர்னோகிராஃபி தவறான படத்தை காமிச்சாலோ, அண்ட் அன்வெல்கம் பிசிக்கல் வெர்பல் அண்ட் நான் வெர்பல் கண்டக்ட் செக்ஷுவல் நேச்சர் அண்டர் த ஆக்ட் எம்ப்ளாயிஸ் டிஃபைன் இட்ஸ் நாட் ஜஸ்ட் இன் அக்காடமிக்ஸ் வித் த கம்பெனி லா. ஓகேங்களா? ஒரு தவறான படத்தை காமிச்சாலோ, அந்த 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 எண்ணமாக நீங்கள் தொட்டாலோ, தென் அதோட படம் ஒரு சில தவறான பகுதிகளை தொட்டாலும் இந்த ஆக்டுக்குள்ளே வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இதன்படி ஒரு கம்பெனியில் 10 பேருக்கு மேலே வேலை செஞ்சாங்கன்னா அந்த கம்பெனியில் ஒரு 4 பேர் அடங்கிய குழு இருப்பாங்க. அது பெண்கள் தலைமையான குழு. அவங்க அந்த குழு விசாரித்து அதுக்கான தீர்ப்பையும் வழங்குவாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக தான் போட்டிருக்காங்க. ரெண்டாவது மட்டும் இல்லாமல் இந்த கேஸை நீங்கள் 30 நாளுக்குள்ளே தீர்ப்பு வழங்கி ஆகணும். நீங்கள் 30 நாளைக்கு மேலே இந்த கேஸை நீங்கள் வளர்த்தக்கூடாது. அப்படின்னா நிறைய விஷயம் இருக்குது. ஸோ வாங்க பார்ப்போம். The law expands the definition of the workplace beyond traditional offices to include all kinds of organization across sector, even non-traditional workplace. It applies all public or private sector organism. இப்போ நான் சொன்னீங்க ஒரு 4 பேர் அடங்கிய குழு, அது அரசு நிறுவனமாக இருக்கலாம், தனியார் நிறுவனமாக இருக்கலாம், அல்லது ஒரு ஏதோ ஒரு கடைங்க, ஒரு பெட்டி கடை இருக்குது, அவங்க ஒரு 20 பெண்கள் வேலை செய்கிறாங்கன்னா அந்த 20 பெண்கள் சேர்ந்து ஒரு 4 பேர் கொண்ட குழு உருவாக்கி அவங்ககிட்ட ஒரு குழு வச்சிருக்கலாம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தோட விஷயம் இருக்குது. வாட் ஆர் த ரெக்யூர்மெண்ட்ஸ் இம்போஸ்ட் ஆன் த எம்ப்ளாயிஸ், அவங்க என்னென்ன தேவைன்னு சொல்கிறாங்க. த லா ரெக்யூஸ் எனி எம்ப்ளாயி வித் மோர் தென் 10 எம்ப்ளாயிஸ். நான் சொன்னீங்க 10 பேருக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு ஒரு கமிட்டி, அதாவது அவங்களுக்குள்ளேயே ஒரு குழு உருவாக்கி which can be approached by any woman employee to fill formal sex harassment complaint. சரிங்களா? அவங்களுக்குள்ள ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துக்கலாம். இட் ஹேஸ் பி ஹெட்டட் பை த உமன், அவங்களுக்குள்ள ஒரு உமன் தான் ஹெட்டாக இருக்க போகிறாங்க. ஹேவ் லீஸ்ட் 2 women employees, another employee and the third party such as NGO workers with 5-year experience familiar with the challenge of sexual harassment. Besides, the act mandates every district in the country create local committee to receive complaints from the women working in firms with less than 10 employees and from the informal sector including domestic workers, home based workers, வாலண்டரி கவர்மெண்ட் சோஷியல் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஸோ ஆன். என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா வகை நிறுவனம் எதாவது சொன்னாலிங்க, வீட்டு வேலை செய்கிறவங்க, தோட்டம் வேலை செய்கிறவங்க, அரசு நிறுவனம், அரசு சாரா நிறுவனம், ஒரு உள்நாட்டு நிறுவனம், ஒரு பெட்டி கடை எங்கேயா இருந்தாலும் ஒரு குழு வச்சிருக்கணும். 4 பேர் கொண்ட குழுவில் ஒரு பெண்மணி மட்டும் ஒரு என்ஜிஓவில் ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு அம்மாவாக இருப்பாங்க. ஸோ அவங்க அது முக்கியமான திருப்ப அவங்க தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் ஆர் த ஹர்ட்லர்ஸ் டு ஆக்ட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன், இதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுல என்னென்ன பிரச்சனை இருக்குது. சுப்ரீம் கோர்ட் இன் திஸ் ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட், ரீசெண்டாக ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. என்னென்னு பார்ப்போமா? கால்ட் அவுட் த லக்னி இன் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஐசிசிஸ், சிட்டிங் a newspaper report that 16 out of 30 national sports federation in the country had not constituted an ICC to date. அதாவது இந்த ஐசிசி நம்ம சொன்னோம் எல்லா இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் இருக்குல்லைங்க, அதில் இந்த இயக்கம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரெண்டாவது, இந்த கண்ட்ரி, ஓகே அந்த பாயிண்ட் சொல்கிறேன். ஜட்மெண்ட் ஆல்சோ ஃபிளாக்டு த இம்போரர் கான்ஸ்டியூஷன் இன் கேஸ் வேர் த ஐசிசி வேர் எஸ்டாப்ளிஷ்ட். ஸோ நான் சொன்னேன் 10 பேருக்கு மேலே இருந்தாலே உருவாக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் இருக்கு இல்லைங்க, 30 நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷனில் இது இந்த ஐசிசின்ற ஒரு கமிட்டியே இல்லைன்றாங்க. அதெல்லாம் இதில் இருக்கிற ஒரு ஹெட்லைன்ஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, number of lack mandatory action member. This is however not only implementation related concurrent when it comes to the post act. One of the concurrents is the act that's not satisfactory addresses accountability, not specifying who is in charge of ensuring the workplaces comply with the act and who can be held responsible if its provision are not followed. Stakeholders are point out the how law largely inaccessible to women workers, the informal sector. ஒரு சில இடத்துல மட்டும்தாங்க இருக்குதான் ஐசிசி கமிட்டி. முறைப்படுத்தப்படாத ஒரு நிறுவனம் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து ஒரு அண்ணாச்சி பெட்டிக்கடை வச்சிருக்காருன்னா அந்த அண்ணாச்சியில் ஒரு 20 அம்மா வேலை செய்கிறாங்கன்னா அங்கே அவங்க போய் கேட்க முடியுமா, நீ வேலை விட்டு கிளம்புன்றுவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு ஹர்ட்லஸ்ன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ வாட் ஆர் த சுப்ரீம் கோர்ட் ரீசன்ட் டைரக்ஷன்? சுப்ரீம் கோர்ட் இதுக்கான தீர்ப்பு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, த கோர்ட் டைரக்டட் த யூனியன், ஸ்டேட்ஸ்
and Union Territory to undertake a time-bound exercise to verify whether ministers, departments, government organizations, authorities, public sector undertaking institutions, bodies had constituted internal complaints committee, local committee, and internal committees under the Act. Thus, bodies have been ordered to publish the detail of their respective committees in their websites. என்ன சொல்றாங்கன்னா, அரசு நிறுவனம், மாநிலம், அப்புறம் யூனியன் டெரிட்டரி, இது எல்லாமே வெப்சைட்டில் நீங்கள் ஐசிசிக்குன்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கி வச்சிருக்கணும். இது சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன். சுப்ரீம் கோர்ட் இப்படி இருங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் கூட வழிகாட்டுதல். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எடிட்டோரியல் உங்களுக்கு நல்லா இருக்கும், ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஏதாச்சும் உங்களுக்கு எடிட்டோரியலில் தப்பாக சொல்லியிருந்தாலோ அல்லது எதனா ஒரு பாயிண்ட்டை சொல்ல மறந்துருந்தாலோ நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு அதை நான் சரி பண்ண முயற்சிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எடிட்டோரியல் ஓவர். நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்கிறது தான் நான் அடுத்து என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்றதுக்கு நான் மாற்றிக்க முடியும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.